சூரிய திசை எப்படி இருக்கும், சூரியன் எப்படி இருந்தால் நல்ல பலனை தரும் என பார்க்கின்ற பொழுது, நவகிரகங்களில் தலையாய கிரகமான சூரியன் ஒரு பாவ கிரகமாகும். பாவ கிரகமாக இருந்தாலும் சூரியன் தந்தைக்காரகன், தந்தை வழி உறவினர்களை குறிக்கக்கூடிய கிரகம். அடுத்து குறிப்பாக அரசு வழி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகமாகும். உடல் ரீதியாக பார்க்கின்ற போது உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புக்கெல்லாம் சூரியன் தான் காரகன் ஆவார். ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் தனது நட்பு கிரகம் சொல்லக்கூடிய குரு, செவ்வாய், சந்திரன் போன்ற கிரக தொடர்போடு இருந்து நட்பு நட்சத்திரத்தில் இருந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல ஒரு வளமான பலனை தரும். குறிப்பாக சூரியன் ஒரு பாவகிரகம் என்பதால் லக்ன பாவத்திற்கு 3, 6, 10, 11 ஆகிய ஸ்தானங்கள் இருந்தால் ஒரு சிறப்பான பலனை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்ற ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது, அதாவது கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருந்தாலும் ஒரு சில அனுகூல பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக 8ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது, 12ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது அவ்வளவு சிறப்பு என சொல்ல முடியாது. அடுத்து குறிப்பாக சூரியன் பகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனியோட நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது, கேதுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனா அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நட்பு நட்சத்திரத்தில் அமையப்பெற்று சூரிய திசை நடைபெற்றால் அவங்களுக்கு பார்த்திங்கன்றால் வாழ்க்கையில் படிப்படியான வளர்ச்சிகள், சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலை, அடுத்து குறிப்பாக அரசு வழியில் அனுகூலங்கள், பெற்றோர் வழி அனுகூலங்கள், தந்தை வழி அனுகூலங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், ஒரு கௌரவ பதவிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டு. சூரியன் கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் உங்களுக்கு தந்தை வழி உறவினர் வகையில் பகை, உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அடுத்து குறிப்பாக உங்களுக்கு சில சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள் போன்றவை ஏற்படும். சூரிய திசை என்பது 6 வருட காலங்கள் நடக்கும். உங்களுக்கு சூரியன் முடிந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சனி, ராகு, கேது போன்ற பாவகிரக தொடர்போடு இருப்பது அவ்வளோ நல்லதல்ல. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க சூரிய திசை காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவே சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூரியனால் பாதிக்கப்பட்டவங்க சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நன்றி, வணக்கம்.